வண்ணத்தின் ஒளியில் எண்ணத்தின் பூரிப்பில் இம்மங்கல மாலையில் அரிதான இந்த விழாவில் ஆளுமை வலிமையில் மலர்ந்து அமர்ந்திருக்கும் மாமனிதர்களே, மின்னும் துறைகளில் வளமுறக் கற்று திடமுறத் திகழும் வெற்றி தமிழர்களே, ஒளிர் நட்சத்திரங்களை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து வானளாவச் செய்ய வர்த்தக மையத்தில் பொற்பதங்களை பதித்திருக்கும் செந்தமிழ் சான்றோர் பெருமக்களே, அருந்தமிழ் ஆன்றோர் பெருமக்களே, என் அன்பு தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவரையும் பூரிப்போடு வருக வருக என வரவேற்பதில் புதிய தலைமுறை பேர் உவகை கொள்கிறது. அனைவரையும் நெஞ்சார வரவேற்கிறேன். வருக வருக. விருதுகள் வாங்கியிருந்தாலும் அவை அனைத்தும் தமிழ்நாட்டுக்கு வெளியே. ஸோ இந்த விருது தான் முதலில் தமிழ்நாட்டில் பெறக்கூடிய முதல் விருது. காந்தியடிகள் கூறிய நேர்மையான வணிகத்தையே தொடர்ந்து நாங்கள் பின்பற்றி வருவதால் எங்களுடைய நிறுவனம் கதர் கைத்தறியை தாண்டி பட்டு உலகத்துக்கும் சென்றிருக்கின்றோம். புதிய தலைமுறை கடந்த 13 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் குறிக்கோளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை இணைப்பது, ஒன்றிணைப்பது வியாபாரிகளும் தொழிலதிபர்கள்தான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு துறையிலும் தேடி தேடி சமூகத்திற்கு அறிமுகப்படுத்துகின்ற இந்த அரிய பணியினை செய்வதற்காக ஐயா உங்களுக்கு சமூகத்தின் சார்பாக மிக்க நன்றி. பயங்கரமாக வளர்ச்சியை பார்த்துட்ருக்கோம். அண்ட் அதில் இந்தியாவிலேயே நம்பர் 1 ட்ரோன் கம்பெனியாக ஒரு தமிழ்நாட்டு கம்பெனியாக நம்ம வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீங்களா? நம்ம புதிய தலைமுறைக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். ஒருத்தரை வாழ்த்துறதுக்கு மனசு வேணுங்க, அதுக்கு மேலே அன்பு வேணும், தமிழ் மேலே அன்பு வேணும். அந்த அன்போட உச்சம்தான் இந்த அவார்டாக நான் நினைக்கிறேன். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் சாதனையாளர் விருதை பெறவிருப்பவர் மனிதனின் வரலாற்றை தேடி தேடி வரையும் ஆய்வாளர் இவர். மரபணு மூலக்கூறுகளின் வழியில் மனிதனுக்கு முகவரி தீட்டும் இவர் யார் என்று திரையில் பார்க்கலாம். மனிதனின் நேற்று இன்று நாளைய பற்றிய தடயத்தை மரபணு மூலமாயும் அறிவியலாளர் டாக்டர் தங்கராஜ். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் என்ற ஊரகப் பகுதியிலிருந்து புறப்பட்ட தங்கராஜ் மரபணு ஆய்வில் முனைவர் பட்டம் பெற்று தற்போது ஐதராபாத்தில் அமைந்துள்ள உயிரணு மற்றும் மூலக்கூறு உயிரியல் மையத்தின் தலைமூத்த ஆய்வறிஞராக பணியாற்றுகிறார். பயிராய் மரபு ஆண்டாண்டு தொடராய் மரபு இடையிடை மாற்றமே திரிப்பு இதை விரிவாய் வரைவதே ஆய்வு. மரபணு தொடர்ச்சியை தோண்டுவார், தலைமுறை தலைமுறை தாண்டுவார், ஊனுடல் கிளர்ச்சியை கிளறுவார், உரை மருந்தென ஆய்வுக்கு உதவுவார். கடலின் உருவாம் உடலை கடைந்து வேரடி காண்பார், உடலின் உள்ளடி ஆய்ந்து மரபணுமை பொருள் தருவார். யார் என்று அறிவார், அவர் இவர் யார் என ஆய்வார், மரபணு வேரினை வரைவார், ஏன் என்றால் விடையாய் வருவார். யார் 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 என
மேற்குலகம் சார்ந்த மரபணு மூலக்கூறுகளை பற்றிய ஆய்வுகளை இன்று தனது மேசை பக்கமாக திருப்பியிருக்கிறார். மாந்தர் குலத்தின் இடப்பெயர்வு ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து தொடங்கியது என்ற உண்மைகளை மெய்ப்பிக்க அந்தமான் பழங்குடியினரின் மரபணுக்கள் இவருக்கு துணைக்கோலாய் அமைந்தன. உலக தொடர்பின்றி இயற்கையோடு இணைந்து வாழும் பழங்குடியினரின் மரபணுக்கள் சுமார் 65,000 ஆண்டுகால மரபணு பாரம்பரியத்தை தாங்கியிருக்கின்றன என்பதை ஆய்ந்தார். ஹரியானா மாநிலத்தின் ராக்கிகிரி தொல்லியல் தளத்தில் கிடைத்த ஒரு மண்டையோட்டின் மரபணு மூலக்கூறு சுமார் 4,500 ஆண்டுகால சிந்து சமவெளி பெண்ணை சார்ந்தது என்று கண்டுபிடித்த பன்னாட்டு குழுவிலும் தங்கராஜ் இருந்தார். இந்திய மக்கள் தொகுப்பு பன்முகத்தன்மை வாய்ந்த மரபணு மூலக்கூறுகளை கொண்டுள்ளது. எனவே மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை அறிந்து கொள்ள உலக அளவில் இந்திய மரபணுக்கள் தவிர்க்க முடியாதது என்று இவரது ஆய்வுகள் எடுத்துரைக்கின்றன. பரிணாம வளர்ச்சி தாண்டி நோய் தடுப்புக்கும் சிகிச்சைக்கும் இவரது மரபணு நுண்ணாய்வுகள் உதவுகின்றன. மரபணு மூலக்கூறுகள் என்பது வெறும் மரபணுக்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அது மனித வரலாற்றுக்கான காப்பகம் என்பதை கருத்தில் கொண்டு தொடர் ஆய்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் டாக்டர் தங்கராஜ் அவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. துறையில் சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்க DRDO பாதுகாப்பு அமைப்பின் லைஃப் சயின்ஸ் பிரிவின் முன்னாள் இயக்குனரும் சென்னை இந்துஸ்தான் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி துறையின் இயக்குனருமான விஞ்ஞானி முனைவர் G. இளவழகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். தமிழ் திரையுலகில் பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா என்று தனது எழுத்துக்களை தொடங்கி 2000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்களை எழுதி இன்று தமிழ்நாட்டுக்கே பிடித்த தமிழ் நெஞ்சங்களில் இடம் பிடித்த முன்னணி திரைப்பாடலாசிரியர் கவிஞர் விவேகா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அறிவியல் மற்றும் தொழில்துறையில் சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு குமாரசாமி தங்கராஜ் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். யார் யார் என்று அறிவார், அவர் இவர் யார் என ஆய்வார், மரபணு வேரினை வரைவார், ஏன் என்றால் விடையாய் வருவார். யார் யார் என அறிவார், அவர் இவர் யார் என ஆய்வார், மரபணு வேரினை வரைவார், ஏன் என்றால் விடையாய் வருவார். எத்தனையோ விருதுகள் வாங்கியிருந்தாலும் அவை அனைத்தும் தமிழ்நாட்டுக்கு வெளியே. ஸோ இந்த விருது தான் முதலில் தமிழ்நாட்டில் பெறக்கூடிய முதல் விருது. ஸோ அதற்காக புதிய தலைமுறை நிறுவனத்திற்கும் என்னை இந்த அவார்டுக்கு தேர்வு செய்த குழுவினருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு முன்பு திரையில் பார்த்திருப்பீர்கள். அதில் தெரிவித்தது போல நான் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரை சேர்ந்தவன். இங்கிருந்து ஏறக்குறைய 33 ஆண்டுகளுக்கு முன்பு ஹைதராபாத்தில் உள்ள சென்டர் ஃபார் செல்லுலர் அண்ட் மாலிகுலர் பயாலஜி அதில் சயின்டிஸ்ட் ஆக சேர்ந்தேன். என்னுடைய துறை மரபியல் துறை. மரபியல் துறை மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் மரபியல் மாற்றங்கள் நம் டிஎன்ஏவில் ஏற்படுமானால் இது பலவிதமான நோய்களுக்கு வழிவகுக்கும். நாம் நோய்களுக்காக எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் நமக்கு உண்மையிலேயே நோய் தீர்க்கிறதா, தீர்க்கவில்லையா, அல்லது எதிர்வினை ஆற்றுகிறதா என்பதை குறித்தும் நம்மால் பார்க்க முடியும். அது மட்டுமின்றி என்னுடைய ஆராய்ச்சி இந்தியாவில் இத்தனை குழுக்கள் இருக்கிறார்கள். ஏறக்குறைய 4635 குழுக்கள், ஜாதிகள் என்று சொல்லலாம். இத்தனை ஜாதிகள் எப்படி இந்தியாவுக்குள் தோன்றியது,
அனைத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்ன? நாம் ஒவ்வொரு ஜாதிக்குள்ளவே திருமணம் செய்வதனால் ஏற்படக்கூடிய நோய்கள், அதற்கான காரணங்கள், அதை பற்றி கடந்த 33 வருடங்களாக ஆராய்ச்சி செய்திருக்கிறேன். அந்த மாதிரிய நோய்கள் பின்னாடி வராமல் இருப்பதற்காக அவர்களுடைய இரத்தத்திலிருந்து ஆராய்ச்சி செய்து அதற்கான காரணத்தை கண்டுபிடித்துள்ளோம். இப்போது ஏறக்குறைய அந்த சமூகத்தினரை அனைவரையும் அந்த நோய்க்கான டிஎன்ஏவில் இருக்கிற மாறுதல் இருக்கிறதா என்பதை இப்பொழுது ஸ்க்ரீன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்படி செய்வதனால் பிற்காலத்தில் இந்த நோயை எப்படி தடுப்பது என்பதற்கான முக்கியமான பங்கு நமக்கு இருக்கிறது. அது மட்டுமின்றி அறிவியல் ஆராய்ச்சி வெறும் ஆய்வுக்கூடத்தில் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதில் எனக்கு மிகவும் நம்பிக்கை. அந்த வகையில் இந்த 30 ஆண்டு காலமாக பணியை தொடர்ந்து கொண்டுள்ளேன். இதற்கு ஆதரவாக இருந்த என்னுடைய பெற்றோர்கள், எனது மனைவி மற்றும் உறவினர்கள், என்னுடைய மென்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த தருணத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள. நிச்சயமாக சார், அவங்க எல்லாருமே இன்னைக்கு பெருமைப்படுறாங்க. டாக்டர் தங்கராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் தெரியும், இது இன்றைக்கு அவர் பெரிய உலகம் அறிந்த ஒரு விஞ்ஞானியாக போற்றப்படுகிறார். தமிழ்நாட்டில் பிறந்து உலகெங்கும் பெயரை நிலைநாட்டி இருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி. ஆனால் இதற்கு பின்னால் எத்தனை ஆண்டுகளான கடுமையான உழைப்பு இருக்கிறோம் என்பது மேபி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இவருடைய இந்த விருது இளைஞர்களுக்கு ஒரு முன்னோடியாக அமையும். அவர்கள் இவருடைய பாதையில் சென்று இவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு இன்று பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலும் வெவ்வேறு இடங்களிலும். அவர்கள் அனைவரும் இவருடைய வாழ்க்கையை ஒரு முன் உதாரணமாக எடுத்து மேலும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஒரு அமைதியான நதி மாதிரி ஆரவாரமற்று இந்த நிகழ்வு ரொம்ப அழகாக நடந்து போயிட்டுருக்கு. ஐயா கு தங்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மனிதனுடைய மகத்தான சிந்தனைகள் தான் இந்த உலகத்தில் பல்வேறு மாற்றங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கின்றன. கிமு 100ஆம் நூற்றாண்டில் தாலமி என்கிற அறிஞர் பூமியை மையமாக கொண்டுதான் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் சுற்றுகிறது என்று சொன்னார். ஏறக்குறைய அதுக்கு பிறகு 1400 ஆண்டுகள் இந்த பிரபஞ்சம் பூமியை மையமாக கொண்டுதான் சுற்றி கொண்டிருந்தது. 1400 ஆண்டுகள் கழித்து போலந்திலே இருந்து கோப்பர்னிகஸ் என்கிற ஒரு இளைஞன் வருகிறான். அவன் இல்லை இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் சூரியனை மையமாக கொண்டுதான் சுற்றுகிறது என்று ஒரு புதிய தியரியை அறிவிக்கிறான், ஹீலியோசென்ட்ரிக் தியரின்னு. அதுக்கு பிறகு ஒட்டுமொத்த உலகமும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் சூரியனை மையமாக கொண்டு சுற்ற ஆரம்பிக்கிறது. மனிதனுடைய சிந்தனை பூமியை சுற்றி கொண்டிருந்த புதனை, பூமியை சுற்றி கொண்டிருந்த புளூட்டோவை, பூமியை சுற்றி கொண்டிருந்த நெப்டியூனை கொண்டு சூரியனை சுற்ற வைத்த ஒரு பெருமை மனிதனுடைய சிந்தனைக்கு உண்டு. அத்தகைய சாதனைகளை புரியக்கூடிய ஒரு மகத்தான ஆற்றல் மனிதனுடைய சிந்தனைக்கு உண்டு. மரபியல் விஞ்ஞானியாகிய ஐயா அவர்கள் பல்வேறு சாதனைகளை செய்திருக்கிறார். அவருக்கு இந்த அற்புதமான விருதை புதிய தலைமுறை தமிழன் விருது மூலமாக கொடுக்கிற இந்த நிகழ்விலே அமைச்சர் பெருமானோடு நானும் கலந்து கொள்வதிலே பெரிய மகிழ்வடைகிறேன். அவருக்கு என் இதய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் தங்கராஜ் சொல்கிறப்ப சொன்னார், நான் இது வரைக்கும் வாங்கின விருதுகள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வெளியே தான் வாங்கியிருக்கார். ஸோ தமிழகத்தை சேர்ந்த ஒரு தமிழர்கள் பல்வேறு துறையில் பல்வேறு சாதனைகள் செஞ்சிருந்தாலும் நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு அறிமுகம் இல்லாதனால அதை ஒரு அறிமுகப்படுத்தி ஒரு அங்கீகரிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதை செய்து கொண்டிருக்கும் புதிய தலைமுறைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ ஐயா அவர்கள் இந்த மரபணு ரீதியில் ஆராய்ச்சி செஞ்சிட்ருக்கீன்னு நான் சொல்கிறப்ப, அந்த காணொலியும் நான் பார்க்குறப்ப எனக்கு எடுத்தோடனே என்ன தோணுச்சுன்னா, நம்ம குடிமை பண்ணி அந்த தேர்வுக்கெலாம் படிக்கிறப்ப இந்திய வரலாறுலாம் நம்ம படிச்சிருப்போம். அப்போ முக்கியமாக அந்த
ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் நம்ம 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாகரிகம் எப்படி நம்ம நாட்டில் இருந்தது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அங்கே இருக்க அந்த நம்ம எவிடன்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப வியப்பாக இருக்கும். அந்த காலத்தில் எப்படி இந்த அளவுக்கு பிளான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. அந்த காலத்தில் ஒரு நியூயார்க் சிட்டி இருந்ததுன்னா அது நம்மளுடைய ஹரப்பா மொஹஞ்சதாரோ தான், அந்த அளவுக்கு இருந்தது. பட் ஆனால் இந்த காலப்போக்கில் அந்த நாகரிகம் வீழ்ந்த பிறகு அந்த மக்கள் எங்கே போனாங்க, அதற்கும் நம்ம தமிழ் சிவிலைசேஷனுக்கும் என்ன தொடர்பு? இப்போ நம்ம கீழடி மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் ஆயிரக்கணக்கான இடங்களில் நம்ம வைகை நதிக்கரையில், புறணை நதியில், அந்த சுற்றி இருக்க நாகரிகங்களை ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. இதில் ஒரு சரியான, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றிய லெவலில் இந்த கீழடி ஆராய்ச்சியை வெளியிடுறதுல பல்வேறு தடைகள் இருந்ததாக நம்ம படித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த தடைகள்லாம் நம்ம உடைக்கணும்னா அறிவியல் சார்ந்த ஆதாரம் தான் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கும். அதற்கு இந்த மரபணு ரீதியான ஆராய்ச்சிகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஒரு கிடைத்த ஒரு மனித எலும்புக்கூட்டில் அந்த அவங்க டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணுறப்ப புரோட்டோ டிரெவிடியன் அந்த டிஎன்ஏ அந்த மாதிரி தான் இருந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா நம்ம இன்னும் மேன்மேலும் இந்த மாதிரி மரபணு ரீதியான ஆராய்ச்சிகள்லாம் இன்னும் தொடர்ந்து நம்ம அரசு சார்பெல்லாம் ஊக்குவிக்கிறப்ப கண்டிப்பாக இந்த உண்மை வெளிச்சத்துக்கு வரும். அதனால் இந்த விருது ரொம்ப பொருத்தமானதாக நான் பார்க்குறேன். இந்த விருதை வழங்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த புதிய தலைமுறைக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. மிக்க நன்றி. அனைவருக்கும் நன்றி. அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறவிருப்பவர் பெற்றோருக்காக பொறியியல், பணிக்காக நிதியியல் படிப்பு, பொழுதுபோக்கிற்காக திரைப்பட படிப்பு, தனக்காக விண்வெளி படிப்பு. யார் இந்த அறிவியல் தொழில்நுட்பத்துறை நம்பிக்கை நட்சத்திரம்? 10, 9, 8, 7. MCC to control confirming even 5. Completed. 4. MCC to confirming even 2, 1, 0. Let's build rockets. ஆகாயத்தில் விதைக்கப்பட்ட கனவு திட்டம் ஒன்று நனவாக போகும் அந்த கணத்திற்காக அக்னிகுல் காஸ்மோஸ் குழுமத்தினர் இஸ்ரோவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் குழுமி நின்றனர். சொந்த ஏவுதளத்திலிருந்து இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட்டாக அக்னிபான் சிறகு விரித்த அந்த சிறப்பு நாளை ஸ்ரீநாத் ரவிச்சந்திரனும் அவரது சகாக்களும் மறக்க முடியாது. பொறியியல், நிதி, திரை ஊடகம் என்று காலம் இவருக்கான படித்துறைகள் பலவற்றை அமைத்து கொடுத்தது. ஆனால் சிறுவயதிலிருந்தே இவரது பார்வை விண்வெளியில் விரிந்து கிடந்தது. அமெரிக்கா வால் ஸ்ட்ரீட்டில் கை நிறைய கிடைத்த சம்பளத்தை துறந்தார். இலியானாய் மற்றும் கலிபோர்னியா பல்கலைக்கழகங்களில் விண்வெளி கல்வி கற்று காலத்திற்கேற்ப ராக்கெட் கட்டும் திட்டத்துடன் நாடு திரும்பினார். தனது கனவுக்கு ஐஐடி பேராசிரியர் சத்யா சக்கரவர்த்தி கை கொடுக்க முயின் என்ற அறிவியல் தோழமையும் இணைய அக்னிகுல் காஸ்மோஸ் சூழ் கொண்டது. ஒரே வார்ப்பில் உருவாக்கப்பட்ட முப்பரிமாண எந்திர வடிவமைப்பு தான் அக்னிகுல்லின் சிறப்பு.
பிரம்மாண்டமான உள்கட்டமைப்புக்கு பதிலாக தேவைக்கேற்ப இடப்பெயர்வு செய்யத்தக்க எளிதாக கூட்டி பிரிக்கக்கூடிய நடமாடும் ஏவுதளத்தை வடிவமைத்தனர். தீவிர உழைப்பால் உருவாக்கப்பட்ட அக்னிபான் ராக்கெட் வானில் வாகை சூடியதை அடுத்து அக்னிகுல்லின் அடுத்தடுத்த முயற்சிகள் வானேற காத்திருக்கின்றன. சிறுவயதில் தனது மொட்டை மாடியில் விதைத்த விண்வெளி கனவை நனவாக்கி காலத்திற்கு ஏற்றபடி அறிவியலில் புதுமை படைத்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீநாத் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பத்திற்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் வழங்க ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் வசிக்கும் பிரபல தமிழ் வழக்கறிஞரும் சமூக ஆர்வலர் மற்றும் எழுத்தாளருமான டாக்டர் சந்திரிகா சுப்பிரமணியன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளரும் பாடகருமான திருமிகு AR ரெஹானா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அறிவியல் தொழில்நுட்பத் துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு ஸ்ரீநாத் ரவிச்சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ புதிய தலைமுறைக்கு. இப்போ நான் இதை அவார்டை வாங்குறது ஆக்சுவலாக வந்து என் டீம் சார்பாக வாங்குறத தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ பேர் சேர்ந்து உழைச்சாதான் ஒரு ராக்கெட் ஆக்சுவலாக பறக்கும். ஸோ அதில் வந்து எங்கள் டீமோட ஆவரேஜ் ஏஜே வந்து 29 தான் ஆக்சுவலாக. ஸோ புதிய தலைமுறைங்கிற அந்த ஃப்ரேஸ் வந்து பக்காவாக எங்களுக்காக இருக்கிற மாதிரியே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ ஃபார் செலக்டிங் மீ. எனக்கு இந்த ராக்கெட் பற்றி கற்றுக்கும் போது ஒரு விஷயம் ஃபுல்லாக எனக்கு புரிஞ்சிச்சுன்னா, இவ்வளோ விஷயம் சேர்ந்து பண்ணாதான் பண்ண முடியுங்கிற ராக்கெட் வந்து இத்தனை நாள் ராக்கெட்டுங்கிறது ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு வெஹிக்கிள் தான். இங்கேருந்து ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு வெஹிக்கிள். எப்படி இங்கே ஒரு ட்ரெயின் போதும் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, அதே மாதிரி ஒரு ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு வெஹிக்கிள் தான் ராக்கெட். இன்ஃபேக்ட் அதை லான்ச் வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஆக்சுவலாக. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ராக்கெட்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்போ சேட்டலைட், அதாவது ராக்கெட்டில் போகிற இது கார்கோ பேர் சேட்டலைட்னு சொல்லுவாங்க. ஸோ அது இப்போலாம் சின்னதானதுனால சின்ன ராக்கெட் தேவைப்பட்டுச்சு. அதை யாரும் பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இது. அது இந்த அளவுக்கு வரும்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, சென்னையிலேருந்து நம்ம ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து கிளம்புற எல்லா ராக்கெட்டும் எந்த எய்டும் இல்லாமல், பைனாகுலர்ஸ் டெலிஸ்கோப் எதுவும் இல்லாமல் சும்மா பார்த்தாலே தெரியும். வெதர் நல்லா இருக்கணும், க்ளவுட் கவர் இருந்தால் தெரியாது, பட் மற்றபடி நார்மலாக தெரியும். ஸோ அப்படிலாம் பார்த்து தூர்தர்ஷனில் பார்த்து தான் நான் ஆக்சுவலாக ராக்கெட்ஸ் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். பட் இப்போ அதை வச்சே ஒரு என்டையர் ஆர்கனைசேஷனே நடக்குது. இவ்வளோ பேர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சென்னையில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அதில் ஒரு பெருமை. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுவும் ஐ ஃபீல் தேங்க்ஃபுல் இந்த சமயத்தில். இன்னும் ஒரு பெரிய விஷயம் நான் கற்றுக்கிட்டது, இவ்வளோ பேர் சேர்ந்து வேலை பண்ணும்போது ஒரு பெரிய கோல் செட் பண்ணால் கூட அவங்க எல்லாம் அலைன் பண்ணி வேலை பண்ணாங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிருது ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நான் என் டீம்கிட்ட நான் கற்றுக்கிட்டது தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ராக்கெட்டும் வேறு ஏதோ ஒரு ஈஸியான ஒரு ப்ராடக்ட் மாதிரி தான் கட்டுறாங்க. அதுவும் பறக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பறக்குது. அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து வேலை பண்ணால் எதை வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய லேர்னிங். தேங்க்யூ அகெயின் டு ஆல் ஆஃப் யூ. நான் வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் பண்ணும்போது என்னோட மாஸ்டர் சொல்வார், சார் இது கஷ்டமாக இருக்குமா, நான் அதை கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸில் ஈஸி தான், கற்றுக்கோ அப்படின்வாரு. அப்புறம் தீபாவளிக்கெல்லாம் ராக்கெட் பற்ற வைப்பாங்கல்ல, அது பற்ற கூட எனக்கு பயம். ஏன்னா நான் பற்ற வச்சு அது கரெக்டாக ஏதாவது ஒரு கூரையில் போய் சொருகிட்டு ஏதாவது ஆகும். ஸோ அப்படி இருக்கிற உங்களுக்கு இவ்வளோ ஆர்வம், இவ்வளோ தேடல், இவ்வளோ விடாமுயற்சி வச்சு இது பண்ணியிருக்கீங்க, பெரிய விஷயம். இந்த அரங்கம் எனக்கு புதிதானது, ஆனால் அதன் ஆணிவேர் எனக்கு எப்போதும் தெரிந்த ஒன்றுதான் SRM குழுமம். 2018 அப்துல் கலாம் விருதை என்னுடைய தொழில்நுட்ப நூலுக்காக அவர்கள் வழங்கி என்னை கௌரவித்தார்கள். அதே தொழில்நுட்பத்துக்காக இன்று இந்த தம்பிக்கு இந்த விருதை வழங்கும் வாய்ப்பை வழங்கியதற்கு ஐயா அவர்களுக்கும் இளையவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். இந்த நிகழ்வில் நான் ஒன்று கவனித்தது, ஒரு துறையில் தேர்ந்த ஒருவரையும் அதே துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் ஒருவரையும் இணைத்து ஒரே மேடையில் பரிசளிக்கும் போது அவர்களுக்கு இவரை போல் நான் வர வேண்டும் என்ற ஆவலை தூண்டுவதாக இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் வளர்ச்சி மன்றம் ஐயாவுடைய தமிழ் பேராயத்துடன் சேர்ந்து கடந்த 10 ஆண்டுகளாக பல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
அதிலும் நாங்கள் இளையவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பது வழக்கம். அப்படியான ஒரு மேடையை கொடுத்ததற்காக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் பல விருதுகள் உங்களிடம் வந்து குவிய வேண்டும். கலைத்துறையில் சாதனையாளர் விருதினையும் நற்சான்றினையும் பெறவிருப்பவர் 4 வயதில் தொடங்கி 60 ஆண்டு காலமாக கலை தோட்டம் அமைத்தவர். தாளில் வரைந்து தரையில் வளர்த்து திரையில் வார்த்த கவின் கலை வித்தகர் இவர். திரைப்படத்துறையில் கதைக்கு பின்புலமாக விளங்கும் கலை மற்றும் தயாரிப்பு வடிவமைப்புக்கான புதிய இலக்கணம் வரைந்தவர் தோட்டாத்தரணி. இயக்குனரின் குறிப்பறிந்து தனது 6ஆம் விரலான தூரிகையை தீட்டும் தோட்டாத்தரணி அசல் எது நகல் எது என்று அசந்து போகும் அளவுக்கு கதைக்கான களத்தை கண்முன்னே நிறுத்துகிறார். கனவொன்று கண்டே காணாத உலகொன்றில் நின்றே வெள்ளிப்பூக்காத திரையில் துள்ளி பாய்கின்ற ஒளியில் புள்ளி மேயாத மானும் கிள்ளி பாராத புலமும் கையிலே அச்சாக கனா ஒன்று அசலாக கையிலே அச்சாக கனா ஒன்று அசலாக இதுதான் தொங்கும் தூரிகை தோட்டமா தொட்டா துலங்கும் கனவின் நீட்டமா இதுதான் தொங்கும் தூரிகை தோட்டமா தொட்டா துலங்கும் கனவின் நீட்டமா எட்டா உலகையும் கிட்டே கிடத்தும் தொட்டால் ஒட்டும் திரை நீ தொடுவானம் தொட்ட தரணி தூரிகை போரை திரையில் நடத்தும் கனவு கலிங்கத்து பரணி ஜெய பேரிகை கொட்டும் தரணி தூங்காத கனவொன்று கண்டே காணாத உலகொன்றில் நின்றே மாட மாளிகைகள், நான்மாட கூடல் நகர் மதுரை, பாபிலோன் தோட்டம், சோழமண்டல அத்தாணி மண்டபம், கண்ணாடி கட்டடங்கள், வான்முட்டும் அடுக்ககங்கள், தாழக்கிடக்கும் தாராவி உள்ளிட்ட பல பின்புலங்களை தரையில் படைத்து திரையில் விடுகிறார். கண்ணுக்கு தெரியாத கலை நயமிக்க வேலைப்பாடுகளை கூட கேமரா கோணத்திற்கு தப்பாமல் நுணுக்கமாக செய்யும் முழுமையான படைப்பாளி இவர். தயாரிப்பாளரின் கையை கடிக்காமல் கலை படைக்கும் இவர் மறுசுழற்சி முறையில் பிரம்மாண்டங்களை படைக்கும் சூழல்வாதியும் கூட. 4 வயதிலேயே ஓவியம் தீட்டத் தொடங்கிய தோட்டாத்தரணியை இவரது தந்தையார் தட்டி கொடுக்க சென்னை கவின் கலைக்கல்லூரி, பிரான்ஸ் மற்றும் லண்டன் ராயல் காலேஜ் ஆஃப் ஆர்ட் வரை சென்று கலையின் கரைகளை தொட்டார். பன்மொழி பேசும் 200 திரைப்படங்களில் பணியாற்றினாலும் தான் ஒரு ஓவியன் என்பதை மறந்துவிடாமல் திரைப்பணிக்கு இணையான நவீன ஓவியங்களை படைப்பதோடு உலகம் தழுவிய கண்காட்சிகளிலும் அதை காட்சிப்படுத்துகிறார். பத்மஸ்ரீ, செவாலியே உள்ளிட்ட பல தேசிய மற்றும் மாநில விருதுகளை விருதுகளாக கொண்டு சிறகு கட்டித் திரியும் கனவுலகை சிறைப்படுத்தி கண்முன்னே கொண்டு வரும் திருமிகு தோட்டாத்தரணி அவர்களுக்கு கலைக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை. தூங்காத கனவொன்று கண்டே கலைத்துறையில் சாதனையாளர் விருதினையும் நற்சான்றையும் வழங்குவதற்காக 1000க்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்களில் நடித்து முத்திரை படித்த நடிகர் இயக்குனர் திருமிகு நாசர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தேசிய விருது பெற்ற இயக்குனர் திருமிகு
இயக்குனர் அகத்தியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். இதயம், காதல் தேசம், காதலர் தினம், உழவன் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் திருமிகு கதர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கலைத்துறை சாதனையாளர் விருதினையும் நற்சான்றினையும் ஏற்க கலை இயக்குனர் திருமிகு தோட்டாதரணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தூரிகை போரை திரையில் நடத்தும் கனவு கலிங்கத்து பரணி, ஜெய பேரிகை கொட்டும் தரணி. தூங்காத கனவொன்று கண்டே, காணாத உலகொன்றில் நின்றே. I thank everybody from Pudhiya Thalamarai and thank all my friends for really giving me the support. So எல்லாரும் கஷ்டப்பட்ட மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். இன்னும் கஷ்டப்படுறாங்க எல்லாருமே. ஸோ வித்தவுட் ஹார்ட் ஒர்க்கிங் நத்திங் இஸ் கோயிங் டு கம். இட்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் சின்சியாரிட்டி அண்ட் டெடிகேஷன். இது மூணு தான் main things which have really brought me up. So thank you everybody. நாயகன் தமிழ் சினிமா வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு படம். 16 வயதினிலே எப்படி ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்ததோ நாயகன் என்கின்ற அந்த மாபெரும் காவியம் யதார்த்த சினிமாவை மிக ஆழமாக தமிழ் சினிமாவிற்கு ஒரு மொழியாக கற்பித்து தந்தது. அதில் தோட்டாதரணி அவர்கள் பாம்பேயில் இருக்கின்ற தாராவி அந்த பகுதியை மிக எளிமையாக பம்பாய்க்கு சென்று ஒரு 10-20 நாட்கள் படப்பிடிப்பு நடத்த வேண்டிய ஒரு விஷயத்தை வீனஸ் ஸ்டுடியோவில் 4 கட்டிடங்களுக்கும் மத்தியில் அந்த தாராவியை உருவாக்கி எங்களை அந்த உலக திருவிழாவை விட்டவர். அந்த பணி இன்னைக்கு பொன்னியின் செல்வன் அவர் பண்ணியிருக்காரு. இதை விட பெரிய தெலுங்கில் அவர் அந்த ஆர்ட் டைரக்ஷன் இதில் ஒரு கடவுள் மாதிரி அவர் பார்க்குறதுக்கே அப்படி தான் இருக்கார். பட் உண்மையாகவே ஸோ அந்த நாயகன் சினிமாவில் எனக்கு அப்போ நான் அதுதான் என்னுடைய 5வது படம். எல்லாரும் ஜாம்பவான்களாக இருக்காங்க. மணிரத்னம் சாரு, கமல் சாரு, பி.சி. ஸ்ரீராம், தோட்டாதரணி எல்லாம் அப்போ அவர் எங்கிட்ட பேசுவார்னு தெரில. பட் ஆனால் அவரே என்னடா நாசர் சாப்பிட்றியா, மசால் வடை சாப்பிட்றியான்னு ரொம்ப அன்பாக என்னை ஏன்னா தெரியும் அவருக்கு புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான், அவன் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கான். அது அவருக்கு தெரியுது. அவருக்கும் அவருடைய துறைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் அவர் மேலே தோள் கொடுத்து நான் அவன் பக்கத்தில் இருக்கேன், தைரியமாக இருன்ற மாதிரி ஒரு பெரிய ஆசுவாசத்தை கொடுத்தவர். அதற்காக உங்களுக்கு இந்த நன்றியை நான் இந்த தருணத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். தோட்டாதரணிக்கு ஒரு நல்ல ஓவியர், நல்ல ஆர்ட் டைரக்டர் அப்படின்றது மட்டும் இல்லை, மிகச்சிறந்த ஒரு மனிதர், மிகச்சிறந்த மனிதர். ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு சினிமா மட்டும் இல்லை, எங்களுக்கெல்லாம் வாழ்க்கைக்கு அவர் ஒரு உதாரணமாக இருக்கார். அவர் மேல் எந்த ஒரு குறையோ எந்த ஒரு புகாரோ அவர் இன்னொருவர் மேல் கடிந்து கொண்டதோ கிடையவே கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிக்கிட்டே அவர் போயிடுவார். அதை நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த பண்பு அவரை போல் நாம் இருக்க முடியுமா என்று ஒரு பெரிய கேள்விக்குறியை எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ ஹி இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். இந்த விருது நான் உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு தான் பெருமை, உங்களுக்கு இல்லை. ஸோ எனக்கு இந்த பெருமையை வழங்கிய நண்பர் தோட்டாதரணி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. புதிய தலைமுறைக்கு நன்றி. இந்த விழா மிகச் சிறப்பாக முன்னுதாரணமாக இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் விருதுகள் வாங்கிட்டு இருக்கும்போது நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், அதான் உண்மை. ஆனால் காலம் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தது. அவரோடு சேர்ந்து முதல் முறையாக என்னை தேசிய விருது வாங்க வைத்தது. அவர் தேசிய விருது வாங்கும்போது நானும் தேசிய விருது வாங்கினேன். அதில் எனக்கு ரொம்ப பெருமை. அவரை புகழ்ந்து சொல்கிறதுக்கே எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா
அவர்கிட்ட ஒர்க் பண்ணவர் தான் யோகமுகி என்னுடைய எல்லா படங்களுக்கும் ஒர்க் பண்ணார். அவர் யாருன்னு தெரியும் அவருக்கு. அதனால் அவரை பற்றி நிறைய செய்திகள் எனக்கு தெரியும், இருந்தாலும் நேரம் கருதி நான் சொல்ல. ஆனால் அவருக்கு விருது கொடுக்கும்போது அந்த இடத்தில் நிற்கின்ற அந்த மரியாதை எனக்கு கிடைச்சதுக்காக அவருக்கும் புதிய தலைமுறைக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி அவருக்கு விருது வழங்குகிற பாக்கியத்தை தந்த இந்த புதிய தலைமுறைக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் ஒரு பெரிய பாக்கியம். சார் ரொம்ப சொன்ன மாதிரி தரணி சார் வந்து ஒரு இன்டர்நேஷ்னலாக, இந்தியாவில் மட்டும் இல்லை, அவர் இன்டர்நேஷ்னலில் பெரிய ஆர்டிஸ்ட். அவரோட ஸ்ட்ரோக் பார்த்தாலே தெரியும். தரணி சாரோட ஸ்ட்ரோக்னாலே, தரணி ஸ்ட்ரோக்குங்கிறதே இன்றைக்கி உலகம் வியந்து பார்க்குற இந்த மாதிரி ஓவியருக்கு தான் தெரியாது எவ்வளோ பெரிய அந்த ஸ்ட்ரோக்கோட வேல்யூஸு, அந்த கலை, அவரோட டிராயிங்ஸ் எல்லாம். நான் அவரோட இதயம், காதல் தேசம், காதலதனம் படங்கள் ஒர்க் பண்ணுற எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம ஒர்க் பண்ணக்கு போகும்போது அந்த ட்ராயிங் செட்டு ட்ராயிங் பண்ண போவோம், எப்படி வேணும்னு கேட்பார். நான் நிறைய புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் காட்டுவேன். அதில் பேசும்பொழுது உடனே வீட்டிலேருந்து ஒய்ஃப்கிட்ட சொல்லி சமையல்லாம் பண்ணி எல்லாம் சாப்பாட்டுக்கு படலாம் எங்களுக்கு போட்டு, சும்மா எப்படி இல்லை அந்த மாதிரி எங்களை ஒரு சொந்த பிள்ளைங்க மாதிரி டைரக்டர்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். அந்த மாதிரி தரணி சார் எங்களை வளர்த்தாருன்னே சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு காலத்தில் இன்றைக்கி ஒரு வேளை சாப்பாடு கிடைக்குங்கிறது திரையுலகத்தில் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் நாங்கள். ஆனால் செட்டில் தரணி சாரோட ஆஃபீஸ்க்கு போயிட்டேன், ஏவிஎம் ஸ்டுடியோக்கு போயிட்டேன்னா அங்கே போனாலே அன்றைக்கி சாப்பாடு, காலைல டிஃபனு, நைட்டு டின்னரு, எல்லாமே என்னென்ன ஐட்டம்னா பல ஐட்டங்கள் வரும். மட்டன், சிக்கனு, ப்ரான்ஸுன்னு பல ஐட்டங்கள் சாப்பாடு போட்டு எங்களுக்கு கோங்கூரா, சட்னி, கிட்னி, என்ன மட்டன் எல்லாமே வரும். அந்த மாதிரி சாப்பாடு போட்டு எங்களுக்கு வேலை செஞ்சு கொடுப்பாரு. அதோட நானும் சார் சொன்ன மாதிரி நான் இதயம் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நாயகனோட செட்டு வீனஸ் ஸ்டுடியோவில் பார்த்துட்டு அப்படியே மெய்மறந்து ரசித்தேன். நான் அப்படியே ஏறக்குறைய பல நாட்கள் அந்த ஸ்டுடியோவில் செட்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா அங்கே உட்காந்து அந்த செட்டை அப்படியே ரசித்தேன். ஒரு நாள் நமக்கு தரணி சாரோட ஒர்க் பண்ணுற பாக்கியம் கிடைக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி காதல் தேசம்ன்ற படத்தில் ஒரு மிகப்பெரிய செட்டு, ஏறக்குறைய இந்தியாவிலே போடப்பட்ட ஒரு மிகப்பெரிய செட்டை எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அது 80 ஏக்கர்ஸ் லேண்டு நான் பண்ண ஒரு இதில் ஜிவியோட லேண்டில் அந்த செட்டு எனக்கு போட்டு கொடுத்தாரு. ஏன்னா அந்த எல்லையில் அந்த ரோடு போய் கடற்கரையில் போய் இறங்கணும், பஸ் எல்லாம் அப்படி வந்து சன் அப்படியே ரைஸ் ஆகணும், அந்த மாதிரி ஒரு சீன் வேணும்னு சொன்ன உடனே அந்த இடத்துல எனக்கு ஏறக்குறைய மகாலிபுரத்தில் நாங்கள் ஒரு 2 மாதம் எல்லாருக்கும் ரூம் போட்டு தங்க வச்சு அவ்வளோ பெரிய செட்டு கிரியேட் பண்ணார். ஏன்னா பிகாஸ் அங்கே 100 ஃபீட் ரோடு போட்டு நடுவில் அப்படியே ஸ்ட்ரீட் லைட்ஸு, சைடில் ஸ்ட்ரீட் லைட்ஸு, அப்படியே பிளாட்ஃபார்ம், சைடில் ஐடி பில்டிங், காலேஜு, மால்ஸு எல்லாத்தையும் அதில் க்ரியேட் பண்ணார். பெரிய செட்டு. அது அப்படி ஒரு மிராக்கிளான ஒர்க்கு, இன்னும் மறக்க முடியாத காலகட்டங்கள். இன்றைக்கும் எனக்கு அந்த படம் பேர் வாங்கி தந்ததுன்னா தரணி சாருக்கு மிகப்பெரிய, அந்த வெற்றிக்கு பின்னாடி தரணி சாருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வியந்துப்பா, இன்றைக்கும் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க, எப்படி சார் கிரியேட் பண்ணீங்க இவ்வளோ பெரிய காதல் தேசம் மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒர்க் எப்படி பண்ணீங்க? பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும், ஆனால் ஒரு புதுமுகத்தை வச்சு எப்படி பண்ணீங்கன்னா அப்படின்னா அது தோட்ட தரணி, ரகுமான், இந்த மாதிரி மிகப்பெரிய பில்லர்ஸ் எனக்கு பின்னாடி இருந்ததுனால தான் அந்த மாதிரி ஒரு படத்தை கிரியேட் பண்ண முடிஞ்சது. கலைத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறவிருப்பவர், ஊரில் நடந்த படப்பிடிப்பை பார்த்து படம் படிக்க வந்தவர் இவர். முதல் படத்திலேயே ஆஸ்கர் விருதுக்காக கல்லறிந்தவர். யார் அந்த கூழாங்கல்லை எறிந்தவர்? மனிதனின் உள்ளுணர்வுகளை மனதிற்கு நெருக்கமாக கொண்டு வந்து நிறுத்தும் ஆற்றல் காட்சி மொழிக்கு உண்டு. அப்படியான உணர்வு குவியல்களிலிருந்து ஒரு கூழாங்கல்லை எடுத்து திரையில் வீசியவர் இயக்குனர் வினோத்ராஜ். அந்த கூழாங்கல் என்ன செய்தது? அந்த கூழாங்கல் என்ன செய்தது? நதி கரைய தெரியும், பல முகத்தை காட்டும், பல கவிதை பாடும், பல கதைகள் கூறும். அந்த கூழாங்கல் என்ன செய்தது? அந்த கூழாங்கல் என்ன செய்தது? காடு மலை உருண்டோட, கட்டருவி பந்தாட, நாடு விட்டு நாடு போக நாகரிக முகமாக. அந்த கூழாங்கல் என்ன செய்தது? அந்த கூழாங்கல் என்ன செய்தது? பாலை நிலத்துல நெடு பயணம்,
காலை கருக்கிற உச்சி வெயிலு, வானம் பார்க்கிற பச்சை வயிறு, வாயில் ஒதுங்குற கல்லு உசுறு, அந்த கூழாங்கல் நீரை சுரக்குமா, அந்த கூழாங்கல் தாகம் தீர்க்குமா, அந்த கூழாங்கல் நீரை சுரக்குமா, அந்த கூழாங்கல் தாகம் தீர்க்குமா, அந்த கூழாங்கல் என்ன செய்தது, அந்த கூழாங்கல் என்ன செய்தது, நதி கரைய கரைய தெரியும், பல முகத்தை காட்டும், பல கவிதை பாடும், பல கதைகள் கூறும். தந்தையை இழந்த வினோத்ராஜ் படிப்பை பாதியில் நிறுத்தி மதுரை பூக்கடை, திருப்பூர் ஆடைக்கடை, சென்னை குறுவட்டு கடை என்று பிழைக்கப் போன நகரங்களுக்கெல்லாம் அவரது திரைக்கனவும் கூடவே நகர்ந்தது. திரைக்கலையின் தலைவாசலான சென்னையில் இயக்குனர் சற்குணத்தின் மஞ்சப்பை திரைப்படத்தில் உதவி இயக்கம், நவீன நாடக இயக்கமான மணல்மகுடியில் உதவி இயக்கம் என்று தன்னை செவ்வகத் திரைக்கு ஏற்றபடி செதுக்கிய பின் எடுத்த படம்தான் கூழாங்கல். கூழாங்கல் உள்ளூர் திரைகளை தொடுவதற்கு முன்பே பன்னாட்டு திரைகளை கவர்ந்து 8 விருதுகளை குவித்தது. நெதர்லாந்தில் நடைபெற்ற 50வது பன்னாட்டு திரைப்பட விழாவில் சிறந்த படத்திற்கான விருது பெற்ற போது ஒலி மூலமாக உணர்த்தப்பட்ட ஒரு துண்டு வாழ்க்கை கூழாங்கல் என்று அதன் நடுவர் குறிப்பிட்டார். கூழாங்கல்லை அடுத்து வந்த கொட்டுக்காளியும் ஊரக பெண்களின் உள்ளுணர்வுகளை கட்டுடைத்தது. எங்க வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, மிரட்டலுக்காக பாலமேடு வரைக்கும் போறோம். எந்தவித அலங்காரமும் இல்லாமல் கலைஞன் சொல்வதை கருவிகள் கேட்க வலிமையான கதை இருந்தால் போதும் என்பதை வினோத்ராஜ் உணர்த்துகிறார். ஏறி இறங்கும் வாழ்க்கை சக்கரத்தின் அனுபவங்களை கதையாக்கி வெண்திரையில் விரித்து நெறிப்படுத்தி வரும் திருமிகு வினோத்ராஜ் அவர்களுக்கு கலைக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. அந்த கூழாங்கல் என்ன செய்தது, கலைத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரத்திற்கான விருதினையும் நற்சான்றினையும் வழங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவரும் லைகா புரொடக்ஷன்ஸ் நிறுவனத்தின் தலைவருமான திருமிகு GKM தமிழ்குமரன் அவர்களையும், வேலம்மாள் நெக்ஸஸ் பள்ளி குழுமத்தின் மூத்த ஆலோசகர் திரு நிர்மல் சந்திரசேகர் அவர்களையும், சிலுன்னு ஒரு காதல், நெடுஞ்சாலை, 10 தல உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் திருமிகு கிருஷ்ணா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கலைத்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திரைப்பட இயக்குனர் திருமிகு வினோத்ராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அந்த கூழாங்கல் என்ன செய்தது, நதி கரைய கரைய தெரியும், பல முகத்தை காட்டும், பல கவிதை பாடும், பல கதைகள் கூறும். புதிய தலைமுறைக்கு ரொம்ப நன்றி, விருது கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. லார்ஜர் தென் லைஃபு ஒரு செலிப்ரேஷன் சொல்கிறதும் ஒரு சினிமானா, ஒரு யதார்த்த வாழ்க்கையை அன்றாடம் அவங்கள சுற்றி இருக்கிற சூழலை, அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறத, நெருக்கடியை, சடங்கு சம்பிரதாயத்தை எல்லையும் எடுத்துக்காட்டணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் பார்த்த வாழ்க்கையை, எனக்கு ஏற்பட்ட வழிகளை நான் கதைகளை எழுத ஆரம்பித்து படங்களாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை தொடர்ந்து சொல்வேன். அதுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் நிகழ்கிறது இன்னும் கூடுதலாக, இன்னும் கவனமாக அடுத்தடுத்து இந்த படைப்புகளை இன்னும் செழுமையாக செய்கிறதுக்கான நம்பிக்கையும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்குது. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல புதிய தலைமுறைக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா துறைகளிலும் ஒவ்வொரு துறையிலும் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு விருது வழங்குறான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய உந்துதல். புதிய தலைமுறை ஒரு தலைமுறையே உருவாக்குது. அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக சினிமா துறை மட்டுமல்லாமல் எல்லா துறைகளுக்கும் ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த விருதுன்றது பெரிய உந்துதல். ஒரு கொட்டுக்காளின்றது மிகச்சிறந்த படம். சூரி என்னுடைய குடும்ப சகோதரர், நண்பர். இந்த படத்தில் இது சாதாரண அவார்டு கிடையாது, எல்லாமே மிகப்பெரிய அவார்டு வாங்கிடுச்சு. இவரும் மேன்மேலும் பெரிய அவார்டு வாங்கி
மிகப்பெரிய லெவலில் வெற்றியடைய நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி புதிய தலைமுறைகளுக்கும் நான் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பரிசு பெற்ற எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்கள் அண்ட் வாழ்த்துக்கள். வினோத் வந்து ஃபிலிம் மீடியமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய 2 படங்களையும் நான் பார்த்துருக்கேன். இந்த 2 படங்களையுமே அதாவது ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி பண்ணுறதோ இல்லை ஒரு லவ் ரொமான்ஸ் பண்ணுறதோ அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா அதில் நிறையா விதமான எமோஷன்ஸ் இருக்குது, நம்ம எல்லாத்தையுமே கொடுக்க முடியும். ஆனால் இவர் வந்து ஒரு வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்துகிட்டு அடுத்தடுத்த நிகழ்வுகள் அதை எப்படி நகர்த்துறதுங்கிறது அது கரெக்டாக ஒரு அப்சர்வ் பண்ணணும். ஒவ்வொரு மொமெண்ட்டும் லைஃப்பில் அப்சர்வ் பண்ணால் தான் அதை செய்ய முடியும். அதை வந்து வினோத் உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கல, ரொம்ப நல்லாவே பண்ணுறாரு. வாழ்த்துக்கள் வினோத். இதே மாதிரி படங்கள் நீங்கள் நிறையா செய்யணும். ஏன்னா இது எடுக்கிறது தான் கஷ்டம். இதுக்கு உங்களை மாதிரியான இயக்குநர்கள் இங்கே கண்டிப்பாக தேவை. வேலம்மாள் நெக்ஸஸ் குரூப் சார்பில் இல்லை, உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் மேலும் சிறந்த டைரக்டர் ஆகணும், மேலும் பல அவார்ட்ஸ் வாங்கணுன்ற வாழ்த்துக்கிறோம் எங்கள் குடும்பம் சார்பில். கங்க்ராச்சுலேஷன் அகெயின் வினோத். நன்றி. விருதாளர்களுக்கும் விருதளித்தவர்களுக்கும் மிக்க நன்றி. தொழில்துறையில் சாதனையாளர் விருதை பெறவிருப்பவர் பிறப்பு கொங்கு நாடு, படிப்பு பாண்டிய நாடு, பரப்பு தமிழ்நாடு. கதரிலிருந்து தொடங்கிய ஒரு கூட்டு குடும்பத்தின் பட்டு வாழ்க்கை. பட்டையும் தங்கத்தையும் மூலப்பொருளாக கொண்டு அறக்கயிறு திரித்துக் கொண்டிருக்கிறார் TK சந்திரன் என்ற தொழிலதிபர். மதுரையில் கஸ்தூரிவாய் காதி வஸ்திராலயம் என்ற பெயரில் காந்தியவாதியான இவரது தந்தையாரால் ஆதியில் தொடங்கப்பட்ட காதிக்கடை இன்று சென்னை சில்க்ஸ் என்ற விருட்சத்திற்கான மூலவேராக இருக்கிறது. ஒரு பொட்டு தங்கத்தில தங்கப்பூவா தோட்டம் வச்சு ஒரு பட்டு நூலெடுத்து பட்டுக்கோட்டை கட்டி வச்சு 4 பைசா காசுலதான் முதல் போட்ட மூத்தவரா எளிய நட புத்தகமா மனம் திறக்கும் சந்திரனா. இவரு கொங்கு நாட்டு தங்க தமிழர் தான், இங்கு பட்டு பாத போட்ட புதல்வர் தான். இவரு கொங்கு நாட்டு தங்க தமிழர் தான், இங்கு பட்டு பாத போட்ட புதல்வர் தான். கட்டி தங்க வெட்டி தட்ட தட்ட நகதா, பட்டு புழு கூட்டும் சேலை கட்ட சுகம்தா. கட்டி தங்க வெட்டி தட்ட தட்ட நகதா, பட்டு புழு கூட்டும் சேலை கட்ட சுகம்தா. ரத்தம் சுண்ட உழைச்சா லாபம் கொட்டும் நெசம்தா, வானம் தொட்ட பின்னே தானோ நீட்டும் கரம்தா. ரத்தம் சுண்ட உழைச்சா லாபம் கொட்டும் நெசம்தா, வானம் தொட்ட பின்னே தானோ நீட்டும் கரம்தா. இவரு கொங்கு நாட்டு தங்க தமிழர் தான், இங்கு பட்டு பாத போட்ட புதல்வர் தான். இவரு கொங்கு நாட்டு தங்க தமிழர் தான், இங்கு பட்டு பாத போட்ட புதல்வர் தான். நேர்மையை அடிப்படையாக கொண்டு திருப்பூரில் தொடங்கிய குமரன் சில்க்ஸ் ஜவுளியில் சில்லறை தொழில்முறை ஒருங்கிணைப்பில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இதுவே புத்தாயிரம் ஆண்டில் சென்னை சில்க்ஸ் என்ற புது பெயருடன் பட்டு மண்டபமாக சென்னையில் எழுந்து நிற்கிறது. குடும்பத்தின் முன்னத்தி தறியாய் வந்த இந்த சந்திரன் நெய்த பருத்தி பாதை இன்று பட்டுப்பாதையாக 20 மாவட்டங்களில் கிளை பரப்பி விரிகிறது. பட்டு தொழிலை தொட்டெடுத்து தொடங்கிய தங்கத் தொழிலும் இவர் கைப்பட்டு துலங்க இவர்களது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை கொடியென படர்ந்து கொண்டிருக்கிறது. நூற்பாலை, கட்டுமானம், ஏற்றுமதி, புதுப்பிக்கப்படும் ஆற்றல், உடல்நலன் மற்றும் ஊடகம் என்று பல்தொழில் பெருக்கத்தில் புதிய பாய்ச்சலை காட்டுகிறார் இவர். முந்திப்பாயும் முதலீட்டு மூளையால் பெற்ற வெற்றியின் பின்னால் தனது உடன்பிறப்புகளும் உடன் உழைத்தோரும் இருப்பதாக பெருமிதம் கொண்டாலும் ஆதியில் தொடங்கிய காதியை கைவிடாமல் கஸ்தூரிவாய் காதி வஸ்திராலயம் என்ற ஊடகம் மூலமாக ஆவணப்படங்கள் தயாரித்து காந்தியத்தை பரப்பிக் கொண்டிருக்கும் திருமிகு TK சந்திரன் அவர்களுக்கு தொழிலுக்கான தமிழன் விருது வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது நமது புதிய தலைமுறை.
சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் வழங்க முனைவர் மு. ராஜாராம் IAS அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக இவ்விருதினை வழங்குவதற்காக SRM குழும நிறுவன தலைவர், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தொழில்துறை சாதனையாளர் விருதையும் நற்சான்றையும் ஏற்க சென்னை சில்க்ஸ் நிறுவனத்தின் தலைவர் திருமிகு TK சந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு இவரு கொங்கு நாட்டு தங்க தமிழர் தான், இங்கு பட்டு பாத போட்ட புதல்வர் தான். கடமையுரையாற்றும் போது புதிய தலைமுறை அச்சுக்கூடமாக வந்த காலத்தில் தொடங்கி இன்று தமிழன் விருது பெரும் அளவிற்கு இன்றைக்கி மேடைக்கு அழைத்து புதிய தலைமுறை குழுவினர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 1962 ஆடி 18ஆம் நாள் எனது தந்தையார் நெசவாளியாக இருந்து கஸ்தூர்பாய் காதி வஸ்திராலயம் என்ற சிறிய கதர்கடையை துவங்கினார். காந்தியடிகள் கூறிய நேர்மையான வணிகத்தையே தொடர்ந்து நாங்கள் பின்பற்றி வருவதால் எங்களுடைய நிறுவனம் கதர் கைத்தறியை தாண்டி பட்டு உலகத்திற்கும் சென்றிருக்கின்றோம். இத்தனை வாய்ப்புகளும் தமிழக மக்களும் இந்திய மக்களும் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் சமுதாயத்திற்கு திருப்பி அளிக்க வேண்டும் என்பதற்காக 100 வயதை கடந்தவர்கள் எல்லாம் சமுதாயத்திற்கு சொல்கின்ற செய்தி என்ன டாக்குமெண்ட்ரி படம் நாங்கள் எடுத்து வெளியிட்டிருக்கின்றோம். குடும்ப வியாபாரமாகத்தான் நாங்கள் இதை இன்று வரை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடன் உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்ல, எங்களுடன் பணியாற்றக்கூடிய 40,000 ஊழியர்களையும் எங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது அவர் ஊழியர்கள் என்பதை தாண்டி அவர்களுடைய நலன்கள், அதுவும் குறிப்பாக ரீட்டைல் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு வீட்டில் சமைச்சு கொண்டு வர்றது சாப்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமான வேலை. அதை எங்களுடைய நிறுவனங்கள் திருப்பூரில் தொடங்கி இன்று கடைசியாக துவங்கிய குரோம்பேட்டை கடை வரைக்கும் நாங்கள் மதிய உணவு என்பதை அனைத்து ஊழியர்களுக்கும் எந்தவித ஃபைனான்சியல் இம்பேக்டும் இல்லாமல் நாங்கள் அந்த உணவு ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த எண்ணம் அந்த ஊழியர்கள் எங்களுடன் பயணிக்கக்கூடிய ஊழியர்கள் 20 ஆண்டுகளை கடந்து பயணிக்கக்கூடிய ஊழியர்களை கிட்டத்தட்ட 3500 பேர் எங்களுடன் பயணிக்கிறார்கள். 40,000 ஊழியர்கள் 3500 பேர் 20 ஆண்டுகளை கடந்து எங்களுடன் பயணித்து வருகின்றார்கள். புதிய தலைமுறை கடந்த 13 ஆண்டுகளாக எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் குறிக்கோளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. யாரும் எந்த தவறும் கண்டுபிடித்து விடக்கூடாது, கொள்கையில் மாறிவிட்டார்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் டாக்டர் சத்யநாராயணன் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்து இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி சிறப்பாக நடத்தி வருகிறார். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அவருடைய ஊழியர்கள் அத்தனை அவர்கள் பேரையும் இந்த நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் சென்னை சில்க்ஸ் அதிபர் அவர்களுக்கு நான் இன்றைக்கு விருது வழங்குகிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். பல துறைகளில் இன்றைக்கு விருதுகள் வழங்குகிறீர்கள். இன்றைக்கு இந்தியா ஒற்றுமையாக இருக்கிறது என்று சொன்னால் அரசியல்வாதிகளால் அல்ல, என்றொரு பணக்காரர்களால் அல்ல. இந்தியாவை இணைப்பது, ஒன்றிணைப்பது வியாபாரிகளும் தொழிலதிபர்களும் தான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவாலே வேலை வாய்ப்பு. சென்னை சில்க்ஸ் குழுமத்தினர் 40,000 பேருக்கு இந்த வேலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு 40,000 வீடுகளில் இன்றைக்கு அடுப்பெறுகிறது சொன்னால் ஒரு தலைவரின் முயற்சியால் இரவு பகல் பார்க்காமல் தூங்காமல் சிந்தித்து இதை எப்படி விரிவுபடுத்துவது, எப்படி என்னுடைய தொழிலாளர்களுக்கு சந்தோஷப்படுத்துவது, எப்படி ஒரு நல்ல சம்பளத்தை கொடுப்பது, அதோடு கூட எப்படி நன்மதிப்பை பெறுவது என்ற போட்டி உலகத்தில் எனக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் எனக்கு ஒன்று தோன்றுகிறது. நீங்கள் 6 தலைப்பின் கீழே நீங்கள் விருதுகளை வழங்குகிறீர்கள். இன்றைக்கு லட்சக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற அந்த தொழிலதிபர்களையும் நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும், அவர்களையும் வரிசைப்படுத்த வேண்டும். அது சிறு தொழிலதிபர்களோ பெரிய தொழிலதிபர்களோ, இன்றைக்கு வாழ்க்கை தரம் என்பது, வாழ்க்கையுடைய எதிர்காலம் என்பது, இளைஞர்கள் எழுப்பானம் என்பது அவங்களுடைய வேலை வாய்ப்பை பொறுத்துத்தான். அந்த வகையில்
அதையும் கூட நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நீங்கள் அரிய காரியத்தை செய்கிறீர்கள், இன்னும் பல அரிய காரியங்கள் இருக்கிறது, அதையும் கணக்கில் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. இந்த நேரத்தில் சென்னை சில்க் போன்ற மிக சிறந்த, அவர் சொன்னது போல் உண்மையான, நேர்மையான, மக்களோடு மக்களாக இருந்து இது தொழில் செய்கிற அந்த தொழிலை செய்கிற அந்த நிறுவனத்திற்கு இந்த புதிய தலைமையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடருங்கள், நிச்சயமாக நாங்கள் என்றோடும் உங்களோடு. எனக்கு மிகவும் பிடித்த பெயர் எம்ஜி ராமச்சந்திரன், அதில் பாதி பேர் திரு சந்திரன். அவர்களுக்கு இன்று மிக பெரிய தொழிலதிபர் என்பதற்காக இந்த புதிய தலைமுறையுடைய தமிழன் விருது வழங்கப்படவில்லை. அவர் செய்து வரும் அரிய சேவைகள், அதற்காக இந்த பாராட்டு விழா. இந்த நிகழ்வில் அவரை பற்றி ஒரு சிறிய கவிதை ஆங்கிலத்தில் 1 minute poem. தலைப்பு வீவர்ஸ் சக்சஸ் இன் ஆனர் ஆஃப் ஸ்ரீ T.K. சந்திரன். அதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள் இந்த இந்த விழாவினுடைய நாயகன் திரு சத்யநாராயண அவர்களை பற்றி சொல்லியாக வேண்டும். He selects rural children and students to shine bright in schools and colleges. His நம்மால் முடியும் திட்டம் rejuvenates water bodies like ponds and lakes to flow with water across the state. அவருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். Under the blessings and guidance of benign வேந்தர் பாரிவேந்தர் ஐயா அவர்கள், திரு சந்திரன் அவர்கள், அவர் வாழ்ந்த வீடு, பிறந்த வீடு வெறும் 250 சதுரடி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஹம்பிள் பிகினிங். From a modest beginning in a tiny house, a father whispered through loom's sound, walk with the truth, my son, whatever comes. No fortune blessed his youthful hands. Though struggles and challenges, he built a bond that time could not bear. The seeds once planted in a small village grew into shelters where thousands found not just a job, but dignity and light. A family guided by vision and light. He always helps the needy in distress and leaves a trail of gentleness behind. Some measure life in gold and silver, but he always measures life in lives he shaped. A weaver's son who built an empire strong. Today we honor not just wealth and fame, but character that shines beyond the fame. His humble beginning gives a great teaching for all of us. Every calamity becomes an opportunity. Humble beginnings never limit our growth or success. Thank you. தொழில்துறையில் நம்பிக்கை நட்சத்திரம் விருதை பெறவிருப்பவர் அன்று மூச்சு பயிற்சிக்காக நீச்சல் பயிற்சி செய்து நீச்சல் வீரன் ஆனார். இன்று முதலீட்டு முயற்சியாக பறக்கும் தொழில் செய்து நட்சத்திரமானார். யார் இந்த தொழில்துறை நம்பிக்கை நட்சத்திரம்? நீரிலும் ஆகாயத்திலும் நீந்தும் அக்னீஸ்வர் ஜெயபிரகாஷின் வெற்றி கதை இது. அறிவியலாசன் அப்துல் கலாம் பள்ளி காலத்தில் இவரை தட்டி கொடுக்க இந்த அக்னி குஞ்சின் முதுகில் சிறகு முளைத்தது. சில்லென முளைத்திட்ட சிறகன்றோ கருடா
கருட பார்வை வானினம் நமன என்றா நெருப்பினம் அஞ்சிலே வளைந்த அக்னி குஞ்சாய் பிஞ்சிலே விளைந்த அக்னீஸ்வரா ஆகாசம் அளக்க வானம் போன 1000 சிறகுள்ள மண்ணின் மைந்தா. அறிவியல் கண்டுபிடிப்பு சார்ந்த தொழில் முனைப்பை மாணவர்கள் மனதில் பதியம் போட இக்னைட் இந்தியா என்ற அமைப்பினை கலாம் கையால் தொடங்கினார் அக்னீஸ்வர். நீச்சல் குளத்தில் முதல் களம் அமைத்து உலகறிந்த நீச்சல் வீரனான அக்னீஸ்வர் ஆகாயத்திலும் பாய்ச்சல் காட்ட இவர் அமைத்த 2ஆம் களமே கருடா ஏரோஸ்பேஸ். முயற்சி திருவினையாக வேளாண் தொழில் மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்து விதைத்தல், காத்தல், பராமரித்தல், கண்காணித்தல் என்று கருடா காலத்திற்கேற்ப கடமையாற்றுகிறது. இன்று 80 நகரங்களில் சுமார் 5000 ட்ரோன்களை பறக்க வைத்து அழகு பார்க்கிறது கருடா. கிரிக்கெட் ஆசான் MS தோனி கருடாவின் தூதுவராகவும் வியூக முதலீட்டாளராகவும் இருந்து அக்னீஸ்வரின் ரன் குவிப்புக்கு துணை நிற்கிறார். கிராமப்புற மாணவர்களின் தகுதி திறனை மேம்படுத்த பயிற்சி பாசறைகள், ஊரக வேலைவாய்ப்புக்கு உதவுதல், அக்னி தொழில்நுட்ப கல்லூரி மூலம் அறிவியல் பணி என்று புதியனவற்றை பகுத்து புகுத்தி தொழில்துறையில் உயர பறக்கும் திருமிகு அக்னீஸ்வர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு தொழிலுக்கான நம்பிக்கை நட்சத்திரம் விருது வழங்கி சிறப்பு செய்கிறது நமது புதிய தலைமுறை. கருட பார்வை வானினம் இரும்பை இழுப்பதில் காந்தத்திற்கு ஏது சலிப்பு என்பது போல இளம் தொழில் முனைவோரை அரவணைப்பதில் சலிப்பில்லாதவர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் முரளிஸ் மார்க்கெட்ஸின் நிறுவன தலைவர் திரு முரளி மகாதேவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர், ஒளிப்பதிவாளர், நடிகர் திருமிகு சுரேஷ் சந்திரமேனன் அவர்களையும் மேடை கண்போடு அழைக்கிறோம். தமிழக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தொழில்துறை நம்பிக்கை நட்சத்திரம் விருதையும் நற்சான்றையும் ஏற்க திருமிகு அக்னீஸ்வர் ஜெயபிரகாஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நீரில் நீந்தும் மீனுக்கு கடலும் கூட கடுகுதான், வானில் நீந்தும் பறவைக்கு உச்சம் கூட துச்சம்தான். நீரில் நீந்தும் மீனுக்கு கடலும் கூட கடுகுதான். ஸ்விம்மிங் இந்தியாவுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி 4 இயர்ஸாக இந்தியன் ஸ்விம்மிங் டீம் கேப்டனாக இருந்தேன். Asian gold medalist. I was also a SAF Games 6-time gold medalist in Pakistan. I had gone and against death threats, we had gone and won medals there. And அதே மாதிரி அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு ட்ரோன்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வம். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க, there is a drone over here also. யூஸ்வலாக நீங்கள் ட்ரோன் யோசிக்கும் போது ஒன்று அது வந்து சினிமா இல்லை இவெண்ட்ஸ், மேரேஜஸ், இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை தான் பார்ப்பீங்க. ஆர் தி அதர் எண்ட் தி ஸ்பெக்ட்ரம் நீங்கள் வந்து டிஃபென்ஸ் செக்டரில் அது இராணுவத்துக்கு யூஸ் ஆகிற மாதிரி பார்ப்போம். ஆனால் விவசாயிங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸ் செக்டரில், எலக்ட்ரிசிட்டி பவர் லைன் இன்ஸ்பெக்ஷன், சோலார் பேனல் இன்ஸ்பெக்ஷன், மல்டிபிள் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஏஐ மாதிரி ட்ரோன் வந்து பயங்கரமாக வளர்ச்சியை பார்த்துட்ருக்கோம். அண்ட் அதில் இந்தியாவிலேயே நம்பர் 1 ட்ரோன் கம்பெனியாக ஒரு தமிழ்நாட்டு கம்பெனியாக நம்ம வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் ஆஸ்பீஷியஸ் தட் ஐ எம் ரிசீவிங் தி அவார்ட் ஃப்ரம் தி ஆனரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு 1000 கோடி ரூபா செபி அப்ரூவல் ஃபார் ஆர் கருட ஐபிஓ மெயின் போர்டில் வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி வெரி பிக், I would say a very good sign. So thank you everyone. Dr. Satyanarayan sir, congratulations and my best wishes to you and my best wishes to Agnishwar. ஆக்சுவலாக என்னை வந்து ஒரு கேட்டகரிக்கு வந்து ஃபெலிசிட்டேஷன் பண்ணணுன்னு சொன்னாங்க. பட் இப்போ அக்னீஸ்வரன் பார்த்து அவர் எஜுகேஷன் ஃபீல்ட்லேயும் இருக்கார், ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கார், ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட நானும் அவர் ஒன்று தான். நானும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், நானும் ஒரு எஜுகேஷனிஸ்ட்டு, இப்போ ஒரு பொலிட்டீஷியன். அப்போது ஃபெலிசிட்டேஷன் பண்ணப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் வென் ஐ வாஸ் அ வெரி யங் கிட் பிளேயிங் பேஸ்கெட்பால்.
யாருமே பேஸ்கெட் பால்ன்றது ஒரு கேமே வந்து இந்தியாவில் டெவலப் ஆகாத ஸ்டேஜ். அப்போ எனக்கு ஒரு பாலில் வந்து ஒரு பேஸ்கெட் பால் கோச் வந்து கொடுக்குறார், இதை வச்சு பொழைச்சிக்கோன்றார். எனக்கு வந்து ஐடல் வந்து முகமது அலி, ஃப்ளை லைக் அ பட்டர்ஃப்ளை ஸ்டிங் லைக் அ பீன்னு சொல்லிட்டு ஒரு கருப்பினத்தாருக்கு ஒரு க்ளவுஸை கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு பேஸ்கெட் பால் அன்றைக்கி என்னோடய கோச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பாலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன், என் வாழ்க்கையை நானே கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த வழியில் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வித் த டெக்னாலஜிஸ், வித் த சப்போர்ட் சிஸ்டம் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி இப்போ நிறையா இருக்குது, வெல்விஷஸ் நிறையா இருக்காங்க, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நிறையா இருக்காங்க. பிரதர் இருக்கார், நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஆர்கே நகர் கான்ஸ்டிடுவன்சி, இன்னும் நார்த் சென்னை. அங்கே வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டாக பிரிஞ்சிருக்கு. அங்கே டவுன் ரோட் பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்களும் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா அங்கே நிறைய யங் கேர்ள்ஸ். மேடையிலேயே அந்த கோரிக்கையை வச்சிருக்கிறீங்க உங்களுடைய நண்பருக்கு. நன்றி நன்றி சார், உங்களுடைய ப்ளீஸ் டு சப்போர்ட் அஸ். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீங்களா? நம்ம புதிய தலைமுறைக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். ஒருத்தரை வாழ்த்துறதுக்கு மனசு வேணுங்க, அதுக்கு மேலே அன்பு வேணும், தமிழ் மேலே அன்பு வேணும். அந்த அன்போட உச்சம்தான் இந்த அவார்டாக நான் நினைக்கிறேன். பிரியப்பட்டு தேடி பிடிச்சி தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கும், ஏன்னா தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அவார்டு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. எங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அக்னி மாதிரி இந்த யங் ஏஜில் இவ்வளோ பெரிய சாதனை படித்தவங்களை இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து அவார்டு வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய பெருமை. அந்த அவார்டு அவருக்கு பெரிய 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 சக்தியை கொடுக்கும்.